காவேரி விஜய் வந்து கொடைக்கானல் வந்து ரீச் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இறங்கி வந்து பயங்கரமாக வந்து கத்தி வந்து சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னாச்சு காவேரி அப்படின்றாரு. ஏங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, 1000 தான் சொல்லுங்கள், நம்ம பிறந்த மண்ணை மதிக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா, நம்ம பிறந்த ஊருக்கு வர்றது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குங்க. எனக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. மறுபடியும் எனக்கு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரியும், மறுபடியும் என்னோட சுவாச காற்று எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து என்னென்னமோ உளறிட்டு இருக்கா அப்படின்னோடனே, ஏங்க உங்களுக்கு புரியாதுங்க, நீங்கள் அங்கேருந்து வரல எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ எங்கே போகிறோம், எல்லாம் நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம், வீடு எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படின்றாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து அவ்வளோ அழகாக பூச்செடி எல்லாமே இருக்குது. பரவாயில்லையே, தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பராமரித்து வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரூம் காட்டுறாங்க. எல்லாமே வீடெலாம் சுற்றி காட்டுறாங்க. பார்த்தீங்களா எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருக்குது உங்கள் வீடு, பார்த்தீங்கல்ல எங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதால நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னோடனே, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள், இதே எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வந்து வாங்கின வீடு தெரியுமா, எங்கள் அப்பா எப்படிலாம் வச்சுருந்தாங்க எனக்கு தான் தெரியுமே, முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன் காவேரி அப்படின்றாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. ஊருக்காரங்களாம், என்னம்மா காவேரி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு, இதான் உன் வீட்டுக்காரா, ரொம்ப அழகாக இருக்காருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலும் இவர் அழகாக இருக்காருன்றாங்க. இவரோட விஷயம் என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. உடனே வந்து பரவாயில்லம்மா, முறை மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்க, சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா இப்போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னாச்சு காவேரி அப்படின்னு, இந்த தோட்டம் எங்கள் அப்பா வந்து வாங்கினது, இந்த தோட்டத்தை ஏமாற்றி வந்து அந்த பசுபதி வந்து அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை தான் பசுபதி கிட்டே நான் திருப்பி வாங்கினேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எங்களை எப்படிலாம் பார்த்துக்கினார் தெரியுமா, எங்களை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு நினச்சார் தெரியுமா, எங்கள் அப்பா போனதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம், சென்னை வந்தோன்னா அந்த பணம் தொலைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட பணம் வாங்கி தான் நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க கேட்க மனசு கஷ்டமாகுது நம்ம விஜய்க்கு. உடனே அப்படியே ஃபீலிங் ஆயிடுறாரு அவரும். அடுத்து வந்து சரி காவேரி விடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா உங்களுக்கு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது, ஏங்க அது உள்ளே போனால் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பசுபதி அங்கே வந்துடுறாரு. உடனே பசுபதி வந்து விஜயை பார்த்து கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படியே விஜய் முறைக்கிறாரு.